அணியை எதிர்த்து மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் சார்பில் இதற்கு இரண்டு அணிகளுக்கும் இடையிலே தான் தேர்தல் என்பது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பல ஆண்டு காலமாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஒரு அங்கமாக செயல்பட்டு வருவது தெரியும். இந்த 2026 சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து இந்த தேர்தலை சந்திப்பது என்பதை நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லி வந்திருக்கிறோம். அதே நேரத்தில் இந்த அணியிலிருந்து போட்டியிடுவது எவ்வளோ முக்கியமோ அதே சமயத்தில் ஒரு கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதையும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்திருக்கிறது. 2021ஆம் ஆண்டு 6 சட்டப்பேரவை தொகுதிகளில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிட்டது. அதைவிட கூடுதலான தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில குழுவினுடைய முடிவு. அதற்கான தொடர் முயற்சிகளை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் திமுக தலைமையோடு தொடர்ந்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தினோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களோடும் 2 முறை பேச்சுவார்த்தை என்பது நடைபெற்றது. இருந்தாலும் அதிகமான கட்சிகள் இந்த அணியில் இடம்பெற்றிருப்பதும் புதிதாக சில கட்சிகள் வந்து சேர்ந்திருப்பது, ஆகவே அனைவருக்கும் தொகுதிகளை பகிர்ந்தளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில் நாங்கள் கேட்கக்கூடிய எண்ணிக்கையில் தொகுதியை தர இயலவில்லை என்பதை திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைப்பில் தெரிவித்தார்கள். ஆகவே 6 என்பதை ஒரு தொகுதியை குறைத்து 5 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களும் கேட்டுக்கொண்டார்கள். அது சம்பந்தமாக இன்று காலை நடைபெற்ற கட்சியினுடைய மாநில செயற்குழு கூட்டத்தில் விவாதித்து இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழல், குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கக்கூடிய நிலைப்பாடு எந்த விதத்திலேயும் அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு உதவி செய்யக்கூடிய வகையில் இருந்துவிடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடும் நாங்கள் எடுக்கக்கூடிய முடிவு இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய ஒற்றுமை, அதற்கு குந்தகம் விளைக்கக்கூடிய வகையில் இருந்துவிடக்கூடாது என்ற அக்கறையோடும் இந்த திராவிட முன்னேற்ற கழகம் வழங்க முன் வந்திருக்கிற 5 என்கிற எண்ணிக்கையை ஏற்றுக்கொள்வது என்று கட்சியினுடைய மாநில செயற்குழு முடிவு செய்து அதன் அடிப்படையில் இப்போது திமுகவினுடைய தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் என்கிற முறையில் நானும் கையொப்பமிட்டு 5 தொகுதிகளுக்கான 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான உடன்பாடு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லை. அதே நேரத்தில் நான் ஏற்கனவே சொன்ன காரணங்களின் அடிப்படையில் இதை ஏற்றுக்கொள்வது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த உடன்பாட்டின் அடிப்படையில் நடைபெற இருக்கக்கூடிய தேர்தலில் இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி மகத்தான வெற்றி பெறும். இந்த அணி மகத்தான வெற்றி பெறுவதற்கான எல்லா விதமான முயற்சிகளையும் தமிழ்நாடு முழுவதும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மேற்கொள்ளும் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, முதலமைச்சரிடம் நாங்கள் குறைஞ்சபட்சம், அதாவது தொகுதி குறைப்பு என்பதை எங்களுடைய கட்சி அணிகளால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. கட்சி மாநில செயற்குழு மாநில குழுவும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இதனால் ஏற்படக்கூடிய சிரமங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடத்தில் நேரடியாக தெரிவித்து 6 என்கிற எண்ணிக்கையை உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற முறையில் தான் இன்று மாலை முதலமைச்சர் அவர்களை நானும் அரசியல் தலைமைக்குழு உறுப்பினர் தோழர் கே. பாலகிருஷ்ணன் அவர்களும் சந்தித்தோம். ஆனால் அப்போதும் அவங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவங்களுக்கு இருக்கிற சிரமங்களையும் இந்த 5 என்பதை ஏற்று நீங்கள் ஒத்துழைக்க வேண்டும் என்று மீண்டும் கேட்டுக்கொண்டார். இதை மீண்டும் மீண்டும் ஒரு முடிவில்லாமல் நீடித்து கொண்டே செல்வது என்பது தேர்தல் பணிகளுக்கும் இடையூறாக இருக்கும். மற்ற கட்சிகளோடும் பேசி அவர்கள் முடிக்க வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்கிறது. ஆகவே அந்த வகையில் இதை மேலும் நீடித்து கொண்டு செல்ல வேண்டிய அவசியமில்லை. நாம் இதை ஏற்றுக்கொள்வது என்கிற முடிவுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். காங்கிரசுக்கு கூடுதலான இடங்கள் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு குறைவான இடம் கொடுக்குறது ஏற்புடையதல்ல, நியாயம் அல்லன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த சூழலில் அந்த நியாயம், அந்த வார்த்தைகள் அப்படியே இருக்கு. இப்போதான் நான் சொன்னேன், இந்த எண்ணிக்கையில் எங்களுக்கு திருப்தி இல்லைன்னா எல்லாம் சேர்ந்தது தானே. சரி, எண்ணிக்கையில் திருப்தி இல்லைன்றீங்க, தொகுதியாச்சு நீங்கள் கேட்கக்கூடிய இடங்கள் கிடைக்குமா? அதுக்கான ஏதாவது பேச்சுவார்த்தை நீங்கள் பேசுங்க. இல்லை, இப்போ போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளுடைய ஒரு பட்டியல் என்பது
அதாவது ஏற்கனவே நாங்கள் இப்போது இருக்கக்கூடிய கீழ்வேலூர், கந்தர்வக்கோட்டை உள்ளிட்ட தொகுதிகள் உட்பட ஒரு போட்டியிட விரும்பக்கூடிய தொகுதிகளுடைய பட்டியல் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் இடத்துல வழங்கியிருக்கிறோம். அந்த நாங்கள் விரும்பக்கூடிய தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என்பதையும் தெரிவிச்சிருக்கிறோம். அது அதற்கான சந்தர்ப்பம் வருகிறது, கட்டாயம் பேசலாம், நாங்கள் கவனத்தில் கொள்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறோம். பாஜக வந்து தங்களுடைய கூட்டணி கட்சிகளை சிதைச்சிருவாங்க, அவங்க கூட போற எந்த கட்சியும் வளர்ந்தது இல்லைன்ற ஒரு குற்றச்சாட்டு வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி இங்க இருக்கக்கூடிய எல்லாருமே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா திமுக கூட்டணியிலையும் எல்லா கட்சியும் கடந்த தேர்தலோட நீங்க கம்மியா சீட்டை, உங்களுடைய எண்ணிக்கை கம்மியாயிட்டே போகுது. அதே நிலைப்பாட்டில் தான் இங்கேயும் இருக்கா, செயல்படுதா? இல்லை, தொகுதி எண்ணிக்கை குறையிறதுனால வந்து கட்சியெல்லாம் அழிஞ்சு போயிடும், கட்சிகள்லாம் வந்து வெளிங்கிடுவாங்கன்ற மாதிரியான தன்மையில் இந்த அணியினுடைய செயல்பாடு என்பது எப்போதுமே இருந்தது கிடையாது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி நாடு முழுவதும் அதனுடைய செயல்பாடுகளும் கடந்த கால அனுபவங்களும் பல கட்சிகளை அவர்கள் விழுங்கி இருக்கிறார்கள், காணாமல் அடிக்க செய்திருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் தமிழகத்திலேயும் அதிமுகவுக்கு அத்தகைய கதி ஏற்பட்டுவிடக்கூடாது என்கிற ஆழ்ந்த அக்கறையோடு தான் எங்களை போன்றவர்கள் அந்த கருத்தை தெரிவித்தோம். இப்போதும் அதே தான் சொல்ல விரும்புகிறேன். சென்னையில் உட்பட போட்டியிடுவதற்கான எங்களுடைய தொகுதிகளை நாங்கள் கொடுத்துருக்கோம். இல்லை, உறுதியாக போட்டியிட வேண்டும் என்கிற முறையில் தான் விருப்பப்பட்டியல் கொடுத்துருக்கோம். அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லையா? இல்லை, சென்னை தலைநகரம் என்கிற முறையில் சென்னையில் மாநகரத்துக்குள் ஒரு தொகுதி கட்டாயம் வேண்டும் என்பதை எங்களுடைய விருப்பப்பட்டியலில் கொடுத்துருக்கோம். அதை பெறுவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளும்.